लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. வீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விழுந்தலுமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசை இன்றைக்கு 2780வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 4ஆம் பத்தினுடைய 4வது பாசுரம், 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 4வது பாசுரம் 2780வது பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய தனியனை சேவிக்கலாம். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு கூறும் சோலை சூழ் சூளை பூர் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாகன் பேர் கூறு. 2780வது பாசுரம். பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நீலாழி சோதியாய் ஆதியாய் தொல்வினை எம்பால் கடியும் நீதியாய் நிற்சார்ந்து நின்று. நீலாழி சோதி, நீல் ஆழி என்றால் நீலாழி, நீலக்கடல் போன்ற உருவத்தை உடையவனே, ஆதியாய் முழுமுதற் கடவுளே, எம்பால் தொல்வினை கடியும் நீதியாய் எம்மிடத்தில் உள்ள பழைய பாவங்களை எல்லாம் தொலைக்கும் போக்கக்கூடிய இயல்பு உடையவனே, யாம் ஏம் நின் உன்னை சார்ந்து நின்று உன்னையே அணுகி நீ பாலாழி கிடக்கும் பண்பை, நீ திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் அழகை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே என்னுடைய கால்கள் தடுமாறுகின்றன, நெஞ்சி சிதலமாகிறது, கண்கள் இமைக்க முடியாமல் தவிக்கிறதே, என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. நைச்சியம் கொண்டாடி அவரை பிரிந்து இருப்பது பார்க்கத்தகாது, எப்படியாவது இவனை அணுக பார்ப்பதே நன்று என்று சென்ற பாட்டிலே சொன்னார். அப்படி உடனே அனுபவிக்க தொடங்குகிறார் ஆழ்வார். நமக்கு தகுதி கிடையாது, நமக்கு தகுதி கிடையாது, அவனை பற்றி பேச முடியாதுலாம் சொல்லிலாம் விலகி போகக்கூடாது. நாம் அவனை முயற்சி செய்து அவனை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தகுதியை பற்றி கவலை கிடையாது, அவனுடைய கருணை தான் இதில் முக்கியம் என்று சொன்னவர் அப்படி அணுகி பார்த்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள். அப்படி பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளுடைய அழகை அனுபவிக்க தொடங்குகிற போதே தன்னால் அது முடியுமா என்று ஒரு கணம் யோசிக்கிறாராம். வெள்ளை கடலிலே ஒரு கடுங்கடல் படுத்தார் போல் என்று சொல்கிறார்கள். பார்க்கடல் என்பது வெண்மையானது, பெருமாள் உருவமோ கருமையானது. வெள்ளை பார்க்கடலிலே கருப்பு கடல் சாய்ந்தார் போல ஆதிசேஷன் மீது நீலமணி வண்ணனான நீ திருப்பார்கடலிலே படுத்திருக்கிறாய் என்று சாஸ்திரம் அறிந்த மகான்கள் சொல்ல நான் அதை காதால் தான் கேட்டேன். கேட்டவுடனேயே இப்படிப்பட்ட ஒரு அழகு உண்டோ என்று நான் அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிற போது என்னுடைய கால்களானது தடுமாறுகிறது, நெஞ்சமானது நீர் பண்டமாக கரைந்து அழிந்து போகவும் கண்களால் எதையும் பார்க்க முடியாமல் கண்கள் இமைக்காமல் சுழலவும் விட முடியாமல் தவித்து போய் இருக்கிறேன் என்கிறார். நீலாழி சோதியாய் பாலாழி நீ கிடக்கும் பண்பை என்று சேர்த்து பார்த்தால் பரபாக சோபாரசத்தை பாங்காக அனுபவிக்க நீலம் என்பதும், இங்கே நீலம் என்பது நீல் என்று சிதைந்திருக்கிறது. நீல் கூட்டல் ஆழி நீலாழி என்றாகாமல் வடமொழியினுடைய தீர்க்க சிறுதி பெற்று என்றாவது கொண்டு நின் ஆர்ந்து நிற்சார்ந்து என்று
இருக்கிறது. உன்னை சார வேண்டும் என்பதை நான் பின்வாங்காமல் தவிர்த்து உன்னை அணுகினேன். அணுகினவாறே உன்னுடைய சரித்திரத்தை கேட்க ஆவல் கொண்டேன். ஷீராப்தி என்று சொல்லக்கூடிய வடமொழியாளனுக்கு பிற பார்க்கடலினுடைய வித்தாந்தத்தை விஷயமாக சிறிதுதான் கேட்டேன். கேட்ட உடனேயே என்னால் தாங்க முடியவில்லை. காதால் கேட்டதற்கே இவ்வளவானால் கண்ணால் காணப்பெற்றால் என்ன பாடுபடுவேனோ அறியேன் என்றார் ஆழ்வார். தொல்வினை எம்பார் கடியும் நீதியாய் என்பதற்கு என்னுடைய பழவினைகளை எல்லாம் போக்க வேண்டும், அதை போக்கக்கூடிய இயல்பு உடையவன் நீதானே என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆக என்னுடைய பழவினைகளை நீக்கக்கூடிய ஆதியான சோதியான நீ வெள்ளையான பார்க்கடலிலே நீலமணி மலை போல படுத்திருக்கிறாயே. உன்னை பற்றி பெரியவர்கள் சொல்ல கேட்கும் போதே என்னுடைய காதுகளிலே அந்த வார்த்தை விழுந்தவுடனேயே உடம்பு நடுங்குகிறது, கால் நிற்க முடியவில்லை, கண் சுழலுகிறது, வாக்கு பேச வரவில்லை என்ற அனுபவத்தை அடைகிறேனே என்றால் உன்னை நேரில் பார்த்தால் நான் என்ன பாடுபடுவேனோ என்று பெருமாளுடைய அனுகிரகம் கிடைத்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்கு என்று ஒரு தகுதி வேண்டும் அல்லவா, அதை உணர்த்துகிறார் இந்த பாசுரத்திலே. பெருமாளை பார்த்தோம் என்று பார்த்து விட்டோம் என்று நினைத்தாலே பரவசமானால் நேரிலே பார்த்தால் எவ்வாறு இருக்கும் அந்த அனுபவம் என்பதை ஆழ்வார்கள் தான் சொல்ல முடியும். மீண்டும் ஒரு வழி பாசுரத்தை சேவிப்போம். பாழாய் பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும், காலாழும் நெஞ்சழியும் காலாழும் நெஞ்சு அழியும் கண் சுழலும் நீலாழி சோதியாய் ஆதியாய் தொல்வினை எம்பால் கடியம் நீதியாய் நிசாந்தன் என்று காயேன வாசா மனசேந்திரியவா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.